ஏன் கேக்குறிய? என் மகனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டுக்கா. எப்படி சரோஜா? என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? என்னையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. ரோசப்பக்கா அதையும் கேக்குறிய? சொந்தக்கார பிள்ளை கல்யாணத்துக்கு தான்க்கா போகணும். ஆனா அந்த கல்யாணம் நின்று போச்சு பார்த்துடுங்க, நாக பிரச்சனையில. அதனால இந்த பிள்ளையோட அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு அழுதாவ. அதனால எங்க அம்மா உன் மகன் அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்ட சொல்லி சரோஜான்னு சொன்னா. நானும் முதல்ல வேண்டாம் தாக்கா சொன்னேன். எவ்வளோ சொல்லி எங்க அம்மா கேட்கல, ஒரே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா. அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவை நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம், ஆத்துலயே குளத்துலயே விழுந்துருவோம்னு சொன்னாவ. ஐயோ, ஆமாக்கா அந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துடுங்க. அதனாலதாக்கா என் மகனை நீ தாலி கட்டுப்பான்னு சொன்னேன். என் மகனை தாலியை கட்டிட்டாக்கா. சரி சரோஜா, நீ தானே கெட்ட சொல்லியிருக்கா, பரவ எதுக்கு இப்ப வருத்தப்படியா? ஏக்கா அதையும் கேக்குறிய? வருத்தப்படுற மாதிரி ஆகி போச்சுக்கா. எங்க அம்மா என் மகன் எல்லாரும் சேர்ந்து என்னைய ஏமாத்துறதுக்காக போட்ட திட்டமா இருந்திருக்குக்கா அந்த கல்யாணம். என்ன சொல்ற சரோஜா? ஆமாக்கா, அந்த பிள்ளை வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் மகாதான். அப்படியா? ஆமாக்கா, எங்க அண்ணன் பிள்ளை தான். என் மகன் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டானா. எங்க அம்மாட்ட சொல்லி சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்கக்கா. எங்க மையனுக்கே எனக்கும் பேச்சு கிடையாது பத்தியலா. 2 பேரும் சம்மதிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இது இந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்காவக்கா. அந்த பிள்ளைக்கு போலியான அப்பா அம்மாவை ரெடி பண்ணி போலியான மாப்பிள்ளைய ரெடி பண்ணியிருக்கா எங்க அம்மா. அந்த மாப்பிள்ளை பையன் வேண்டான்னு சொல்லிட்டு போனோடனே அவைய அழுததை பார்த்து நானே என் மகனை தாலி கட்டுன்னு சொல்லிட்டேங்க்கா. கடைசியில பார்த்தா அது எங்க அண்ணன் மகளா இருந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சா நானும் சம்மதிக்க மாட்டேன், எங்க மைனியும் சம்மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நாடகம் ஆடி இருக்காவக்கா. என் மகனை எங்க அம்மா கூட சேர்ந்து ஏமாத்திட்டானேக்கா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத சரோஜா, என்னதான் இருந்தாலும் அது உங்க அண்ணன் பிள்ளை தானே. முன்னாடி தானே உன் மகன் தாலியும் கட்டியிருக்கான். வருத்தப்படாத சரோஜா. எப்படிக்கா வருத்தப்படாம இருக்க முடியும்? என் மகனுக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் முடிச்சிருப்பேன். ஆனா இப்பவே கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீ தள்ளிட்டாவக்கா. நானா மனப்பூர்வமா சம்மதிச்சு தாலி கட்டுன்னு சொல்லல, எல்லாரும் பிடிவாதம் பிடிச்சது பார்த்துட்டு தான் தாலி கட்டியான்னு சொல்லிட்டேன். சரி சரோஜா, நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. ஆமா, உன் மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டியாமே, அப்படியா? ஆமாக்கா, என் மகனை நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவனோட சேர்த்து எங்க அம்மையும் வெளியே அனுப்பிட்டேக்கா. ஏன் சரோஜா இப்படி செஞ்ச? ஏக்கா, என் மகனுக்கு இந்த உலகத்துல எந்த பிள்ளை வேணாலும் கட்டி வச்சிருப்பேன்க்கா. ஆனா அந்த ராணியோட பிள்ளைய மட்டும் கட்டி வைக்க நான் விரும்பவே இல்லக்கா. இதை நான் என் மகன்கிட்டையும் சொல்லியிருந்தேன், சத்தியம் கூட வாங்கியிருந்தேன் அந்த பிள்ளைகிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அவளையே காதலிச்சு என்னை ஏமாத்தி கல்யாணமும் பண்ணிட்டாங்கக்கா. இதுக்கு எங்க அம்மையும் உடந்தையா இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நானும் என் புருஷனும் தனியா இருக்கோம்க்கா. என் மனசுல இப்ப நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்லக்கா. சரோஜா, கவலைப்படாத சரோஜா, மகனை வீட்டுக்கு கூப்பிடு. பிள்ளைகள்னா தெரிஞ்சு தெரியாம ஏதாவது ஒரு தப்பு செய்யதான் செய்யும். அத நம்ம தான் மன்னிச்சு ஏத்துக்கிடணும் சரோஜா. நீ உன் மகனை வீட்டுக்கு கூப்பிடு. இல்லக்கா, இதுக்கு மேல அவன் எனக்கு மகன் இல்ல, நான் அவனுக்கு தாயும் இல்ல. சரோஜா, அப்படிலாம் சொல்லாத சரோஜா. இல்லக்கா வேண்டாம். என் வார்த்தையை ஒரு வார்த்தை மதிச்சிருந்தானே இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பானா? இல்ல உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா இப்படிலாம் செஞ்சிருப்பானா? அவன் செஞ்சது பெரிய துரோகம்க்கா. சரோஜா, அவன் நீ பார்க்கணுங்கிறதுக்காக தானே முன்னாடி தாலியை கட்டியிருக்கான். அதனால தானே உங்க அம்மையும் அவனும் சேர்ந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காவ. இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாமே உங்க அம்மா. அப்படி இல்லாம இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காவன்னா என்ன அர்த்தம் சொல்லலாம்? நீ இந்த கல்யாணத்தை பார்க்கணும், அவையில ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் சரோஜா நீ தப்பா நினைக்கா? வீட்டுக்கு கூப்பிடு சரோஜா. என்னதான் இருந்தாலும் அவன் உன் மகன், பெத்த பிள்ளை இல்லைன்னு போக முடியுமா? உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது சரோஜா. ஆனா உனக்கு தெரியாமலே அவன் மகன் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தான். நீ பார்க்க முடியாதானே அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, உன் ஆசீர்வாதத்தோட தானே நடந்திருக்கு. நீ அதை யோசிச்சு பாரு சரோஜா. மற்ற பிள்ளைகளா இருந்தா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா உன் மகன் அப்படி செய்யலல்ல, உன் முன்னாடி தானே கல்யாணத்தை முடிச்சிருக்கா. அதனால மன்னிச்சு ஏத்துக்க சரோஜா. மனசுல இருந்த கவலையும் போயிரும், பாரமும் இறங்கிரும். இல்ல ரோசப்பக்கா, அவன் நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். நான் அவனை எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். சரோஜா, நீ அப்படி சொல்லாத. இப்ப கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்கா. அவன் கல்யாணம் முடிச்சிட்டாங்கிறதுனால பெத்த பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? ஒரு 2-3 நாள் உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாம் புரியும். அதுக்கு பிறகு உன் மகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு சரோஜா, அதான் நல்லது. ஏன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம்னா உன்னால தாங்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் உன் மகனுக்கும் இருக்கும். உனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் தாங்கிக்கிட மாட்டான். அதனால எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு சரோஜா. ஆமா, நாளைக்கு கடை போடணுமா? போடணும்க்கா. வருத்தப்படாத சரோஜா. நீ இவ்வளவு கவலைப்படுறிய, உங்க அண்ணன்
வருத்தப்பட்டிருப்பாப்ல. ஆமாக்கா, அவியெல்லாம் இனி என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டவ கல்யாணத்துக்கு வந்திருந்தாவ. அப்படியே சரோஜா? ஆமாக்கா, எங்க அண்ணனும் வந்திருந்தா எங்க மைனியும் வந்திருந்தாவ. எல்லாரும் முன்னாடி தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்படியா? நல்லபடியா தான் கல்யாணம் நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியற மாதிரி. ஓ, அண்ணன் பிள்ளை தானே, என்னதான் மனசுக்குள்ள கோவங்கள் இருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்க சரோஜா. ஏக்கா, அந்த ராணியோட பிள்ளைக்கு அவ குணந்தாக்கா இருக்கும். அந்த பிள்ளை எப்படிக்கா ஏத்துக்கிட முடியும்? சரோஜா, அதையே உங்க அண்ணன மாதிரி நல்ல குணமா இருக்க கூடாது அப்படியே யோசிக்க மாட்டீங்க? அப்படியே மோசமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தா அது எல்லாம் சரியாயிரும் சரோஜா. அவியல வீட்டுக்கு கூப்பிடு. ஓ, மகன் கஷ்டப்படுறத அவனால பார்க்க முடியாது தானே? அவனுக்கு என்னக்கா கஷ்டம்? அவன் தான் வேலைக்கு போறான்ல, கல்யாணம் முடிக்க அளவுக்கு காசு இருந்திருக்கு. நான் எதுக்காக கூப்பிடணும்னு சொல்லுங்க? அதெல்லாம் அவியலே பார்த்துக்கிடுவா, தனியா வாழ்ந்துக்கிடுவாவ. சரி சரோஜா, கவலைப்படாத. பொறுமையா உட்காந்து யோசி சரோஜா, உனக்கு எல்லாம் புரியும். நான் சாயங்காலம் மாவரைக்க வரேன் சரோஜா. நீ அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு வை. சரிக்கா. சரோஜா, உன்னால முடியாதுன்னா சொல்லு சரோஜா, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். இல்லக்கா, வேண்டாம், நானே செய்யேன். சரி சரோஜா, நான் பிறகு வரேன். ரோச பக்கம் சொல்றது உண்மைதான். என் முன்னாடி தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, நான் தான் தாலி கட்டுன்னு சொன்னேன். ஆனாலும் என் மகன் நீ ஏமாத்திட்டானேன்னு மனசுக்கு வருத்தமா இருக்குது. இப்ப எங்க போனாவே என்ன ஆனாவன்னு ஒன்றும் தெரியல. எங்க அம்மையும் வேற கூடவே துரத்தி விட்டுட்டேன். பாவம் என் பிள்ளை, எங்க அம்மையும் என்ன ஆனாவளோ தெரியல. என் பிள்ளைக்கு நான் சமைச்சு கொடுக்கறதான் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டானோ இல்லையோ. அக்கா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. எதுக்காக என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சா? மம்மி டாடி என்னடானா காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அவள் லவ் பண்றதா சொல்றாங்க. காலேஜ் படிக்கும்போது இப்படி ஒரு பையனை லவ் பண்றேன்னு என்கிட்ட அவ சொல்லவே இல்லையே. எதுவா இருந்தாலும் அக்கா என்கிட்ட ஷேர் பண்ணுவா. இங்க வந்ததுல இருந்து ஒழுங்கா அவன் என்கிட்ட பேசுறதே இல்லை. அப்போ அதுக்கு இதுதான் ரீசனா? காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அத்தை பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாளா? எனக்கு அத்தை இருக்கதே ஃபர்ஸ்ட் தெரியாது. இதுல அத்தை பையனை வேற லவ் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அவரை எப்படி பார்த்துருப்பா, எப்படி லவ் பண்ணியிருப்பா? ஒண்ணுமே எனக்கு தெரியல. என்கிட்ட அவ எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாமே ஷேர் பண்ணுவா. அவ ஏன் இப்படி இருந்தா? அப்போ என்னை அவ சிஸ்டராகவே நினைக்கல. அக்காவை பார்க்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் கேட்டே ஆகணும். ஆமா, அக்கா இப்ப எங்க இருப்பா? இங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. அத்தைன்னு சொல்றாங்க, மாமான்னு சொல்றாங்க, பாட்டின்னு சொல்றாங்க. இவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அக்கா கால் பண்ணும்போது பாட்டியை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கா. அத்தையை பத்தியும் சொல்லல. இந்த மாதிரி ஒருத்தரை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவட்ட கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா போனை வேற வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. எப்படி அக்காவை பார்த்து பேசுறது? அவ இப்ப எங்க இருப்பா? எனக்கு உடனே அனு அக்காவை பார்த்தே ஆகணும். எதுக்காக இப்படி பண்ணான்னு அவட்ட கேட்டே ஆகணும். எங்க போய் பார்க்கறது? எனக்கு இந்த ஊர்ல அத்தை இருக்காங்கன்னா அவங்க வீடு எங்க இருக்கும்? அங்க போறதா சொன்னா மம்மி விடுவாங்களா? ஏற்கனவே அவங்க வேற கோவத்துல இருக்காங்க. நான் வந்த உடனே நீ இங்க இருக்கக்கூடாது, வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதான், கன்ஃபார்மா ஊருக்கு போன்னு துரத்தி விட்டுருவாங்க. என்னால் ஊருக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு என்னவோ இங்கேயே இருக்கணும்னு தோணுது. பேசாம இங்கேயே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிடலாமா? ஜாலியா இருக்கும். தாத்தா பாட்டியும் இங்கேயே இருக்கட்டும். ஜெனிமா பாட்டி, ஜெனிமா சாப்பிட்றியாம்மா? பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. அனுவுக்கா இப்ப எங்க இருப்பா? தெரியலையம்மா. பாட்டி உண்மையை சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு தெரியாம இருக்காது. அக்கா ஏதோ அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காளாம். உங்களுக்கு தெரியுமா யார் அந்த அத்தை பையன்னு? எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. எனக்கு உங்க அத்தையை தான் தெரியும். அவ மகன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதே. என்னது, அத்தையை தெரியுமா? அப்ப ஏன் எனக்கு மட்டும் தெரியல? நீங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே அங்க என் வீட்டுக்கு வந்துட்டீங்கல்லம்மா. அதுக்கு பிறகு இந்த ஊர் பக்கமே நீங்க வந்ததே கிடையாது. உங்க அம்மா தான் உங்களோட பாக்குறதுக்கு அங்க வருவா. அதனாலதாம்மா உனக்கு எதுவும் தெரியல. பாட்டி எதுக்காக அம்மா எங்களை அங்கேயே வச்சிருந்தாங்க? எங்களையும் இங்கேயே வச்சிருக்கலாமே. இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க. நாங்களும் இங்க இருந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருப்போம். ஏதோ பாட்டிலாம் இருக்கதா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம்மா, என் சம்மந்தி தாவியில தெரியும். ஆனா பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. நீங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன் பாட்டி அவங்கள பார்க்கல? என்னத்தம்மா சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு அங்கேயே இருக்க சொல்லிட்டா.
நாங்களும் அவ சொல்ல கேட்டு அங்கேயே இருந்துட்டோம் உங்களோட வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொந்தக்காரவியே இருக்காங்கன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டா. அதனாலதான் நாங்க இது வரைக்கும் அதை பத்தி சொன்னதே இல்லை. பாட்டி என்ன சொல்றீங்க? மம்மி அப்படி சொன்னாங்க. ஆமாம்மா, உன் பாட்டியை பத்தி கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா உங்க அம்மா. எதுக்கு பாட்டி? அவங்களும் உங்களை மாதிரி தானே எங்களுக்கு. ஏன் அவங்கள கூட நாங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது பாட்டி? இந்த சொத்து எல்லாமே அவியலுக்குதான். அவியதாம்மா உங்க அம்மா பேர்ல எழுதி வச்சாவ. அப்படியா பாட்டி? ஆமாம்மா, அவியதான் சொத்து எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கமான்னு சொல்லி எழுதி வச்சாவ. ஆனா அவியலை கூட நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாம்மா. மம்மி ஏன் பாட்டி இப்படி இருக்காங்க? தெரியலையம்மா. பாட்டி இப்ப அனுக்காவை நான் பார்த்தே ஆகணும். அவ எதுக்காக இப்படி செஞ்சான்னு கேட்டே ஆகணும். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பாட்டி. அனுக்கா இந்த மாதிரி ஒருத்தரை லவ் பண்றான்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி அது கூட பரவாயில்ல, அவளுக்கு கல்யாணம் நடக்க போறது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. இங்க வந்ததுலேருந்து என்கிட்ட ஒழுங்கா பேசுறது கூட இல்லை பாட்டி. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறேனோ என்கிட்ட அவ சொல்லவே இல்லை. என்னை அவ ரொம்ப ஏமாத்திட்டா பாட்டி. அவளை பார்த்து நான் கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லை, அவளை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு பாட்டி. அதுக்காக தான் நான் அங்கேருந்தே கிளம்பி வந்தேன். எனக்கும் தான் என் பியாத்திய பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்க அம்மா விட மாட்டாளே, கோவத்துல இருக்கா. பாட்டி நீங்க தான் எப்படியாவது அனுக்காவை பார்க்க வைக்கணும் பாட்டி. மம்மிட்ட கேளுங்க பாட்டி, நம்ம போய் அனுக்காவை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ உங்க அம்மாட்டெல்லாம் கேட்க முடியாதும்மா. அவ என் பிள்ளையே இல்லை, தலை முழுகிறேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லை, வந்த உடனே உன்னைய கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டா. இப்போ போய் அவளை பார்க்க போறேன்னு சொன்னா கோவப்படுவாம்மா. அதுக்கு என்ன பண்றது பாட்டி? அப்போ அனுக்காவை பார்க்கவே முடியாதா? எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு பாட்டி. அப்படியே அந்த பாட்டியே எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்கள பத்தி அனுக்கா சொல்லியிருக்கா. எப்படியாவது மம்மிட்ட கேளுங்க பாட்டி. ஜெனிமா உங்க அம்மாட்ட போய் உண்மையை சொல்லி கேட்க முடியாதும்மா. கண்டிப்பா கோவம் தான் படுவா. அவட்ட கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஏதாச்சும் சொல்லி தான் கேட்கணும். சரி பாட்டி கேளுங்க, நான் ரெடி ஆகுறேன். இன்னைக்கு வேண்டாம்மா, நாளைக்கு கேட்போம். பாட்டி எனக்கு உடனே அனுக்காவை பார்க்கணும் போல இருக்கு பாட்டி. வேண்டாம்மா, சொன்ன கேளு, நாளைக்கு போவோம் சரியா? நான் மெதுவாக அவங்க அம்மாட்ட கேட்கேன். பாட்டி நான் அப்படியே இங்கேருந்தே காலேஜ் படிக்கிறேன் பாட்டி. இங்கே இருக்கணும் போல ஆசையா இருக்கு. உங்க அம்மா யாசுவாலேம்மா, வந்த உடனே நீ கூட்டிட்டு போன்னு சொன்னா. இங்கேயே இருக்கணும்னு சொன்னா யாசுவாலே. பாட்டி நீங்களும் இங்கே இருங்க, தாத்தாவும் இங்கே இருக்கட்டும். நானும் இங்கே இருந்தே படிக்கேன் பாட்டி. அங்க வரல ப்ளீஸ் பாட்டி, அதே அம்மாட்ட சொல்லுங்க பாட்டி. சரிம்மா பிறகு பேசுவோம். சாப்பிட வரியா? இல்லை, அனுக்கா பார்த்தா தான் சாப்பிடுவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, நாளைக்கு போய் அணுவை பார்க்கலாம் சரியா? வாமா வந்து சாப்பிடு. சரி பாட்டி, நாளைக்கு அனுக்காவை பார்க்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவீங்கல்ல? தெரியலம்மா, உங்கள் அம்மா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. வேற எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாம எங்கே இருக்காவன்னு தெரியல. விசாரிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். சரி பாட்டி, எப்படியாவது நாளைக்கு கூட்டிகிட்டு போங்க பாட்டி. சரிம்மா, சாப்பிட்டாதான் கூட்டிகிட்டு போவேன், வரியா? சரி பாட்டி. என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே, அவளை மன்னிக்கவே மாட்டேன். ஒருத்தரும் போன் மேல போன் போட்டு கேட்க அவ கல்யாணம் நின்னு போச்சாமேன்னு பதில் சொல்ல முடியல என்னால. அசிங்கமா இருக்கு. இவ்வளவு போய் பொண்ணு என் மகனுக்கு பார்த்தேன் பாரு, என்னையதான் சொல்லணும். அந்த ராணி என்ன பீத்துனா, இந்த மாதிரி ஒரு ஓடுகாலிய பெத்து வச்சுட்டு இவ்வளவு பேச்சு. இதுல வேற 50 லட்சத்தை தான் 1 கோடியை தான் ஹெலிகாப்டர்ல வான்னு வேற. இந்த பொண்ணுக்கா சீ கேவலமா இருக்கு. என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டாளே, அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவளை மட்டும் இல்ல, அந்த சரோஜாவையும் மன்னிக்க மாட்டேன், அவ குடும்பத்தையும் மன்னிக்க மாட்டேன். என் மகனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் தெரிஞ்சோம் அவன் மகனுக்கு கட்டி வச்சிருக்கானா என்ன அர்த்தம்? என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த வேலையை பார்த்திருக்காளுவே. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் இருக்கு. என்னைய கேவலப்படுத்துறியே, பாத்துக்கிறேன்டி உங்களோட.